ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ உன் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் கூட இந்த பண கஷ்டம் மட்டும் ஒரு முடிவுக்கு வராம உன்னை பாடா படுத்துறதையும், அதனால நீ மனசு நொந்து போறதையும், கவலைகளோடும் பிரச்சனைகளோடும் கஷ்டத்தை அனுபவிப்பதையும் பார்த்துட்டு தான் உன் எல்லா கஷ்டங்களுக்கும் மூல காரணமாக இருக்கும் இந்த பண கஷ்டத்தை முதல்ல முடிவுக்கு கொண்டு வரணும்னு முடிவெடுத்து உனக்காக பணப்பெட்டியை அனுப்பி வச்சிருக்கேன். சீரடியிலிருந்து நான் அனுப்பின இந்த பணப்பெட்டியை நீ தொட்டதின் மூலமா உன் வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் இன்றோடு தீர்ந்து போக போகுது. அல்ல அல்ல குறையாத செல்வமாக இதிலிருந்து உனக்கு தேவையானதெல்லாம் உன் வாழ்க்கையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மனசு கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் வேதனையையும் தோல்விகளையும் நீ அடைவதற்கு காரணமாக இருந்த இந்த பணத்தை எல்லாம் இப்போதே உன் கைகளில் கொடுத்து எல்லா வகையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நான் வரவழைக்க போகிறேன். வெற்றிங்கிறது அதிர்ஷ்டம் இருந்தால், காசு இருந்தால், பணம் இருந்தால் கிடச்சிடாது. அது எப்போதுமே உன்னுடைய விடாமுயற்சியாலும் இந்த சாயப்பாவின் அருளாலும் ஆசீர்வாதத்திலும் கிடைக்கக்கூடிய விஷயன்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்க்குற வெற்றி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரணும்னா அதற்கான முயற்சிகளை நீ செய்யணும். ஆனால் இப்போது நீ எந்தவித முயற்சியும் செய்ய முடியாத அளவுக்கு உன் மனசு வருத்தத்துலையும் சோகத்துலையும் இருக்கிறத பார்த்துட்டு தான் இந்த வருத்தத்துக்கும் சோகத்துக்கும் காரணமான பண கஷ்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு முடிவெடுத்துட்டு உனக்காக பணப்பெட்டியோடு உன்னை பார்க்க வந்தேன். நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டியோ அது எல்லாவற்றையும் இப்போது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான நேரம் வந்துருச்சு. இனிமே நீ எப்போது மகிழ்ச்சியாக இருக்கலாமென் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு மிதிவண்டி ஓட்டுவது போலதான். மிதிவண்டியை ஓட்டணும்னா ரெண்டு பக்கமும் சமாளிச்சுக்கிட்டு சரியாக கீழே விழாமல் நேராக போய்கிட்டே இருக்கணுமல்லவா? அதுவும் நிற்காம நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து இங்கும் அங்கும் நகர்ந்து நிற்காமல் போகும்போது தான் மிதிவண்டியை அழகாக ஓட்டிக்கிட்டே போக முடியும். அதே போலதான் உன் வாழ்க்கைங்கிற பயணமும் இங்கிட்டும் அங்கிட்டும் அனுசரித்து பார்த்து பவ்யமாக பணிவாக நடந்துக்கிட்டு ஒரு இடத்துல நிற்காம நகர்ந்து போய்கிட்டே இருந்தா வாழ்க்கை ரொம்ப அழகானதா அற்புதமானதாக இருக்கும். இப்போது உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுறது கவலைப்படுறதுன்னு இது எல்லாத்துக்கும் நான் முடிவை கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். நீ எப்போதும் என்ன நடந்தாலும் சிரிக்கக்கூடிய, எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய பிள்ளையாக இரு. இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பம் வரும்போது சிரிக்கிறவன் ஞானி, கற்பனையை நினச்சி சிரிக்கிறவன் கவிஞன், ஒருத்தரை கண்டவுடனே சிரிப்பவன் காரியவாதி. இதுதான் நடக்குது, இதை தான் செய்ய போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறவன் நடிகன், என்ன நடக்குதுன்னே தெரியாமல் யாரை பார்த்தாலும் சிரிக்கிறவன் ஏமாளி, ஓயாமல் சிரிக்கிறவன் பைத்தியக்காரன், அடுத்தவனை ஏமாற்றி துரத்தி அடித்து சிரிக்கிறவன் வஞ்சகன், உட்கார்ந்த இடத்துலையே சிரிக்கிறவன் கோமாளி. ஆனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டே வாழ்வேன்னு சொல்கிறவன் உயர்ந்த மனிதன். நீ எப்போதும் உயர்ந்த மனிதனாக என்ன நடந்தாலும் சமாளிக்கக்கூடிய துணிவுள்ள தைரியமுள்ள இந்த சாயப்பாவின் பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கு காரணமாக நான் அனுப்பின பணம் உனக்கு உதவிகரமாக இருக்கும். உன்னையும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களையும் ஆக்கிரமிச்சிருக்க நோய் நொடி எதிரி பகை எல்லாவற்றையும் நீக்கி தெளிந்த ஞானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான சுக வாழ்க்கையும் இந்த சாயப்பா கொடுக்க போகிறேன். இனிமே உன் மனசில் கோபமோ குழப்பமோ வரக்கூடாது. எல்லாவற்றையும் துரத்தி அடிச்சிட்டு அமைதியான வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. உனக்கு உதவிக்கு யாரு வரலையேன்னு வருத்தப்படாமல் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன்னு தைரியமாக இருந்துவிடு என் செல்லமே. எனக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சா அவர்களுக்கு நான் நல்ல குணங்களை பரிசாக கொடுப்பேன். அவங்களும் அந்த நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையை ஜெயிப்பார்கள். யாருக்காவது நான் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன்னா அவர்களை பெருசாக கஷ்டப்படுத்த மாட்டேன். அவர்கள் குணத்தில் ஆணவத்தை சேர்த்து விட்டுடுவேன். ஆணவம் உள்ள மனிதன் அந்த ஆணவத்தினாலேயே மிதந்து அழிந்து போவான். அதனால தான் எப்போதுமே ஆணவத்தை உனக்குள்ளே வச்சுக்காதன்னு நான் சொல்கிறேன்.
உன்னை எனக்கு பிடிச்சதுனால நிறைய நல்ல குணங்களை கொடுத்துருக்கேன். அந்த நல்ல குணங்களால் இப்போது நீ கஷ்டப்படுவது போல தெரிஞ்சாலும் கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும். உன் மனசில் உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் சரியாக கட்டுப்படுத்திக்கோ. உன் புத்தியை நீ நிலையாக வைத்து கொள்ள வேண்டும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு எப்போதும் தடுமாறிக்கிட்டே இருக்காம நிலையான ஒரு முடிவெடுத்து வாழ்க்கையை ஒரே மாதிரி நல்லபடியாக வாழ பழகு. வாழ்க்கைனா இப்படிதாங்கிறத நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டினாலே எல்லா வகையிலும் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். உன்னை ஜெயிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கோ. நீ மனசு வச்சா மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். அதனால் யாருடனும் போட்டி போடாமல் யாரையும் எதுவும் செய்ய நினைக்காம உன்னை நீயே முயற்சி செஞ்சு முன்னோக்கி தள்ளிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முடிவெடு. வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு முறை தோல்வி வரதான் செய்யும். ஆனால் தோல்விங்கிறது முடிவு கிடையாது. இந்த முறை தோல்வி அடைஞ்சிட்டா அடுத்த முறை நான் கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீருவேன்னு இன்னும் அதிகமாக கடினமாக உழைப்பை கொடு, முயற்சி செய். நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு உன்னால் மென்மேலும் மேன்மேலும் முன்னேறி போக முடியும் என் செல்லமே. மொத்தத்தில் எந்த சூழ்நிலையிலும் உன் மனசுலையும் உடம்புலையும் சோர்வு வராமல் சோம்பேறித்தனம் வராமல் பார்த்துக்கிட்டாலே எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காமிச்சிருவேன். யாராவது உன்கிட்ட வந்து நீலாம் எனக்கு சமமான ஏளனமாக கேட்டாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லு, நான் உனக்கு சமம் கிடையாது, உன்னை விட ஒரு படி மேலன்னு. ஏன்னா உனக்கு போட்டியாக யார் வந்து நின்னாலும் அவர்களை விட உன் வாழ்க்கையை நான் ஒருபடி மேலே உயர்த்தி கொடுப்பேன். உனக்கு துணையாக என்றுமே உன் சாயப்பா நான் இருக்கும்போது கண்டிப்பாக நீ வைரம் போல ஜொலிக்க தான் போகிற. யாரெல்லாம் உன்னை சாதாரணமாக நினச்சி அலட்சியமாக பார்த்தாங்களோ அவர்களே உன்னை ஆச்சரியமாய் பார்க்கும்படி உன்னை வைரமாய் ஜொலிக்க வைப்பேன். உனக்கான காலம் கூடிய சீக்கிரம் வந்துவிடும் என் செல்லமே. நீ என் மேலே நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சினா எல்லா முயற்சிகளுக்கும் பலனாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுப்பேன். உன்னால் முடியாது நீ நினைக்கிற காரியத்தையும் உனக்கு முடிச்சு கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படணும்? என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ என்ன விஷயத்தை செஞ்சாலும் எல்லாமே உனக்கு வெற்றியை மட்டுமே தரும். உன்னை விட்டு போனது எல்லாமே இப்போது உன் கைகளில் மீண்டும் வந்து சேரப்போகுது. நீ எப்போது மகிழ்ச்சியோடு என் துணையோட உன் வாழ்க்கையில் ஜொலித்து வாழப்போகிறாய். எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும். அதை நடத்தி வைக்கிறதுக்காக தானே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த பணப்பெட்டியை உன் கைகளில் சேர்ப்பித்த நானே கூடிய விரைவில் வெற்றியையும் உன் கைகளில் வந்து தருவேன். என்னை தஞ்சமடைந்த உன்னை இனி ஒருபோதும் நிற்கதியாக விடமாட்டேன். உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றி முன்னேற்றி உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தருவேன்னு என்னை உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நான் உன் கூட இருக்கும்போது வேற எதை பற்றியும் நீ கவலைப்பட வேணாம். உன்னுடைய பாதையில் நீ தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாலே உனக்கு பின்னால் நான் வந்து உன் கைகளில் வெற்றியை சேர்த்துடுவேன். நான் உன்னை சோதிக்கிறனே நினச்சி சோர்வடையாதே. கூடிய சீக்கிரம் நீ வாழ்வில் வெற்றி பெற உனக்கு உதவி செய்வேன்.